தாவேகா மேல விமர்சனங்கள் வைக்கக்கூடிய கட்சியா திமுக மட்டும்தான் இருக்காங்க. பிஜேபி இருக்கு. நான் கேக்குறேன், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் விமர்சனம் வச்சு அவங்களுக்கே நாங்க பதில் கொடுக்கணும். நாம் தமிழர் தான் மக்களால் புறக்கணிக்கப்பட்டது. 8% வச்சிருக்காங்க சார். ஏன் பதில் சொல்லணும்னு கேக்குறீங்க? எத்தனை எம்எல்ஏ? எத்தனை எம்எல்ஏ சார்? அங்கீகாரம் சார், எம்எல்ஏ அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்காங்க சார். 8 அமைச்சர் வச்சிருக்காரா? 118 எம்எல்ஏ வச்சிருக்காரு. அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போ தைரியம் இருக்கா? இதே கேள்வி மற்ற கட்சிகளுக்குள்ள பார்த்து கேட்கலாம்ல. என்ன வாக்கு சதவீதம் வச்சிருக்கீங்க? எத்தனை எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்க? 30% வாக்கு சதவீதம் வச்சிருக்கோம். 2020 ப்ரூவன் கிடையாது. 2020 தேர்தல் வரப்போகுது. இன்னைக்கு நாளைக்கு தேர்தல் நடத்த போறீங்களா? தேர்தல் சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டோட தேர்தல் எப்போ? விஜய் அவர்கள் இயக்கத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் எப்போ நடக்க போகுது? 2026 நடக்க போகுது. அப்ப பார்க்க தான் போறீங்க. நீங்க 8 வருஷமா நின்னீங்களே, எத்தனை டெபாசிட் ஆகுதுங்க? கடைசியா நடந்த ஈரோடு தேர்தலில் சீமானுக்கு டெபாசிட் போச்சுங்க. புரியுதா? அவங்க சீமான் ஜெயிப்பாரா? சீமான் நின்ன இடத்துல சீமான் ஜெயிப்பாரா? அப்ப வந்து சீமானுக்கு பதில் சொல்வதும் ஒண்ணுமில்லாத பிஜேபிக்கு பதில் செய்ய என்ன தேவை இருக்கு? எங்களுக்கு ஒரே நோக்கம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீயசக்தி திமுக ஆட்சி கலைக்கணும். வந்து மக்களோட ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, விலைவாசி உயர்ந்து இருக்கின்றது. அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் பெட்ரோல் விலையை குறைக்கல, டீசல் விலையை குறைக்கல, அட்லீஸ்ட் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கல. இவ்வளவு கேவலமான ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க திமுக. அப்ப இந்த ஆட்சியை வந்து அகற்றுறதுக்கு தமிழக வெற்றி கழகம் இறங்கி வேலை செய்யுமா? 8 வாட்டி தோத்த எடப்பாடி பழனிசாமிக்கும் டெபாசிட்டே வாங்காத சீமானியை வச்சு நாங்க வந்து அரசியல் எதிரி. அப்ப எங்களுக்கு அரசியல் ஒரே எதிரி திமுக, பாஜக.